Hello friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிரெட் அண்ட் சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக். இது வந்து பிரெட் சிக்கன் பைட்ஸ். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். செம டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஈவினிங் டைம்ல சாப்பிடுறதுக்கு ஒரு ஆப்டான ஸ்நாக் இது. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான பிரெட் சிக்கன் பைட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு சிக்கன், வேக வச்ச சிக்கன் இது. லேசா உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன பீசஸா. இது இந்த பவுல்ல போட்டுடலாம். கூடவே கொஞ்சமா வெங்காயம், கொஞ்சமா கொடமிளகா, அதையும் இந்த மாதிரி சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா சிக்கனுக்கு பதிலாக நீங்க வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், முட்டைக்கோஸ், அந்த மாதிரி எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துறேன். கொஞ்சமா பெப்பர் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்துட்டு ஒரு சீஸ் கியூப் வந்துட்டு இதில் கிரேட் பண்ணி போட போகிறோம். என்ன சீஸ் பிடிக்குமோ அது போட்டுக்கலாம். இது வந்து ப்ராசஸ் சீஸ். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வந்து போட்டுக்கலாம். செடர் சீஸ் இல்லைன்னா மோசரெல்லா, எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட இல்லைன்னா இது ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை வந்துட்டு இதில் துருவி போட்டுக்கலாம். இப்போ ஒரு கியூப் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம மயோனைஸ் ஆட் பண்ணி போகிறோம். இது உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்றேன். இதுல லைட்டா உப்பு போட்டுக்கலாம். மயோனைஸ்ல உப்பு இருக்கும், நம்ம கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு மட்டும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மயோனைஸ் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் நீங்க போட்டுக்கலாம். எவ்வளவு கிரீமியா வேணுமோ அந்த அளவுக்கு. நம்ம சீஸும் போட்டிருக்கோம், அதுவும் மெல்ட் ஆகும், அதனால கொஞ்சம் கம்மியா போட்டா கூட போதும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு எதனா பத்தலையா, காரம் பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. ஓரத்தை வந்துட்டு வெட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்டஃபிங் வந்து ஒரு 6 பிரெட் ஸ்லைஸ்க்கு சரியா இருக்கும். இப்போ 6 ஸ்லைஸையும் நான் இந்த மாதிரி ஓரம் வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பிரெட் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சாச்சு, நல்லா தேவையான அளவுக்கு. இதுக்கு மேல ஒரு ஸ்லைஸ் வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம 4ஆ வெட்டிக்க போறோம். அப்பதான் பைட் சைஸ்ல உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நம்ம பொரிச்சு எடுக்கும் போது பொரிச்சு எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், அதுக்காக வேண்டி. இப்போ இந்த மாதிரி 4 ஸ்லைஸா வெட்டிக்கலாம். குட்டி சாண்ட்விச் மாதிரி. இந்த மாதிரி குட்டி சாண்ட்விச் மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா பிரெட்லையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி 4 நாளா கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு கொஞ்சமா மைதா மாவு சேர்த்திக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இதுல கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்திக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்க போறோம். கொஞ்சம் தின்னான பேட்டர், ரொம்ப திக்கா இல்லாம. பாருங்க, இந்த அளவுக்கு தின்னான ஒரு கன்சிஸ்டன்சில நமக்கு பேட்டர் வேணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு இது கோட் பண்றதுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதுல இருந்து கட் பண்ணோம்ல, அந்த எட்ஜஸையே நீங்க வந்துட்டு மிக்சியில போட்டு அடிச்சு நீங்க க்ரம்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த ஸ்டஃபிங் வச்சு, இப்போ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த இதுல டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸ்ல கோட் பண்ணிடலாம். நம்ம இந்த சைடு பார்ட்ல மட்டும் டபுள் டைம் கோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சீஸ்லாம் வச்சிருக்கோம்ல, வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சைடுல மட்டும் 2 தடவை நம்ம கோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரியே எல்லாத்தையும் நம்ம கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம கோட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பிரெட் வந்து போட்டுடலாம். ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும், அப்புறமேட்டு நம்ம டர்ன் பண்ணலாம். நம்ம அடுத்த சைட் டர்ன் பண்ணி விடலாம்.
நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட பிரெட் சிக்கன் பைட்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்க இப்போ நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் வெளியில். இந்த மாதிரி எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக நம்மளோட பிரெட் பைட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மேலே வந்துட்டு ஒரு கிறிஸ்பியான லேயரோட, உள்ளே வந்துட்டு சீஸியாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும் சிக்கனோட. பாருங்கள் பார்க்கவே செம டெம்ப்டிங்காக இருக்குல்ல. இப்போ நம்மளோட பிரெட் பைட்ஸை இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணியாச்சு பிளேட்டில். இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு டொமேட்டோ சாஸோட நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணலாம். பார்க்கவே செம டெம்ப்டிங்காக இருக்கிற இந்த சூப்பரான பிரெட் சிக்கன் பைட்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.